வணக்க மக்களை, சற்றுமுன் பெற்ற மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். சற்றுமுன் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் எடப்பாடியா அதிமுகவுடன் கூட்டணியாம். தேர்தலில் அதிமுகவுக்கு கூடும் அரசியல் பலம் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக கண்டாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சூழல்தான் தமிழக அரசியலிலே அனைத்து கட்சிகளும் பம்பரமாக சுழல் கொண்டு இருக்கிறதா. அந்த வகையில்தான் தமிழ்நாடு அரசியல் களத்தில் தேர்தல் சூழல் என்பது தீவிரமடைந்து வரும் நிலையில்தான் அரசியல் கட்சிகள் தங்கள் கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறதா. அந்த வகையில்தான் அதிமுக கூட்டணி சமூக அமைப்புகளின் ஆதரவை பெறும் நோக்கில்தான் மேற்கொள்ளும் முயற்சிகள் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் கவனத்தை ஈர்த்து கொண்டிருக்கிறதா. அதாவது அதிமுகவுக்கு பலம் சேர்க்கும் விதமாகத்தான் தமிழகத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் பாமக மற்றும் டிடிவி தினகரன் அமமுக போன்ற கட்சிகள் எல்லாம் தனது கூட்டணியை அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் மத்திய மற்றும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கியை கொண்ட, அதாவது முத்தரைய சமுதாயத்தின் ஆதரவை பெறும் நோக்கில்தான் தமிழ்நாடு முத்தரைய முன்னேற்ற சங்க தலைவர் அதாவது டாக்டர் ஆர்.வி. பரதனையும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்தாராம். இந்த சந்திப்பின் போது வர இருக்கும் தேர்தலில் அதிமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக அவர் அறிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறதா. இதற்கு முன்னதாகவே அதாவது கள்ளர் முன்னேற்ற சங்கம் அதிமுக கூட்டணியில் இணைந்திருந்ததா. அதனைத் தொடர்ந்து திருச்சி சரவணத்தேவர் மலையாபுரம் தரப்பு எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து தங்களுடைய ஆதரவை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த அரசியல் சந்திப்புகள் மற்றும் அரசியல் வட்டாரங்கள் என முக்கிய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. இது மட்டுமின்றி அதிமுக கண்டிப்பாக, அதாவது தமிழகத்தில் திமுகவை அகற்ற வேண்டுமென்றால் அதிமுகவின் பலத்தையும் அவரது கூட்டணியை கண்டிப்பாக நிரூபிக்க வேண்டிய சூழல் தற்போது உருவாகி கொண்டிருக்கிறதா. சமூக அமைப்புகள் வழங்கும் இந்த ஆதரவு அதிமுகவின் தேர்தல் வியூகங்களுக்கு கூடுதல் பலமும் அளிக்கும் என அரசியல் விமர்சனங்கள் எல்லாம் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக சில சமூகத்தின் வாக்குகள் ஒருங்கிணைப்படும் சூழல் உருவாகினால் அது தேர்தல் களத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறதா. இந்த நிலையில்தான் மொத்தத்தில் பல்வேறு சமூக அமைப்புகளின் ஆதரவை பெற்றுக்கொள்ளும் இந்த நடவடிக்கை என்பது வர இருக்கும் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அரசியல் கணக்கீடுகள் முக்கிய பங்காற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால்தான் மாநில அரசியல் சூழலில் கூட அடுத்தடுத்த நாட்களில் மேலும் பல கூட்டணி நகர்வுகள் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இதனைத் தொடர்ந்துதான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் பல சில கட்சிகள் எல்லாம் தங்களுடன் கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படும் செய்திகளில் பார்க்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு முக்கியமான தேர்தலாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா. அது மட்டுமன்றி இன்று வரை தேர்தலில் உள்ள, அதாவது அதிமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள கட்சிகளுக்கெல்லாம் யார் எவ்வளவு தொகுதிகள் என்பதை இன்னும் எட்டப்படாத சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. இந்த நிலையில் தான் டெல்லியில், அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டார் என்றே கூறப்படுகிறதா. அதாவது அமித்ஷாவின் பிளான் பி என்னவென்றால் தமிழக வெற்றிக் கழகத்தை கூடிய விரைவில் பாஜகவுடன் கூட்டணி வைக்க அதற்கான வேலைகளை தொடங்கப்பட்டதாக கூறும் செய்திதான் அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. தாவேகா மற்றும் பாஜகவுடன் இணைந்துவிட்டால் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக அதிமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் கண்டிப்பாக 2026 ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை உருவாகக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகும் என்பதை அனைவரும் அறிந்த உண்மையாக பார்க்கப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.